नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். இன்றைக்கி 7வது நாள் பாசுரம். 6 பாசுரம் கடந்துட்டோம். நான் போன பாசுரத்தில் சொன்ன மாதிரி நான் நாளைக்கு காலையில் பெருமாளை சேவிக்கிறேன், உங்களோட வரேன் அப்படின்னு சொன்ன தோழி அவள் தூங்குறதுனால அவளை எழுப்புற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 பாசுரங்களை தான் போன பாசுரத்துலேருந்து ஆரம்பிச்சது, 6வது பாசுரங்கள்லேருந்து. இப்போ இன்னைக்கு இது அதில் 7வது பாசுரம் இன்னைக்கு என்னென்னா கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு தமிழ். அது நிஜமாகவே ரொம்ப அழகான தமிழ். ஏன்னா இது ஒரு சாதாரண இந்த காலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நம்ம காதில் கூட கேட்கறது கிடையாது, நமக்கு தெரியுமா, அர்த்தம் கூட தெரியறதில்ல இன்னும் சொல்ல போனால். ஆனால் இவள் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிற அற்புதமான பாசுரம். இந்த அருமையான 7வது நாள் பாசுரத்தோட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன தெரியுமோ, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி. இந்த ஏகாதேசி விரத மகிமைகள் இந்த ஆச்சாரிய கிருபா சேனலில் நீங்கள் நிறைய போட்டுட்டே வர, நான் நிறைய போட்டிருக்கேன். வைகுண்ட ஏகாதசி பற்றியும் நான் போட்டிருக்கேன். அதில் போய் இந்த வைகுண்ட ஏகாதசியின் பெருமைகளை நீங்கள் நன்றாக அனுபவிச்சுக்கலாம். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் போய் எல்லா திவ்யதேச கோயிலையும், எல்லா ஸ்ரீமன் நாராயணன் கோயில் எல்லாத்துலேயும், பெருமாள் கோயிலெல்லாம் பரமபத வாசல் திறந்து வச்சிருப்பா. எல்லாரும் போய் அந்த பரமநடி பாடி என் சகல சௌபாகிகளும் பெறணும் பிரார்த்திச்சுண்டு முதல்ல இந்த பாசுரத்தை அழகாக அவளோட தேவகான குரல்ல திரு ஹரிணி பாடி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாசுரத்தோட விளக்கம் என்ன, திவ்யதேசம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்கோ கேட்போம். பேச்சரவம் கேட்டில்லையோ பெண் நேகி சென்றெங்கும் அனை சாதம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறகும் கலகலப்ப கை பேர்த்து வாச நரும் கூழல் ஆட்சியார் மத்தினார் ஓசை படுத்த அரவம் கேட்டில்லையோ நாயர பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திர வேயனோரம் அற்புதம். இப்போ இந்த இடத்துல சொல்ற பாச்சுரத்துல கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து. இப்போ அந்த பெண் என்ன பண்றா, அந்த பெண்ணை எப்படி உருவகப்படுத்துறான்னா, அதாவது தூங்கிட்டு இருக்கா அந்த பெண். அவ கண்ணன் மேல இருக்கிற பக்தியில ராத்திரியெல்லாம் தூங்கலையாம், காத்தால தான் அந்த கண்ணை இழுக்கும். சில பேருக்கு தூக்கமே வராது. பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு 3 மணிக்கு தான் கண்ணையே இழுக்கும்.
அப்போ தான் நல்ல தூக்கம் வரும், எழுந்திருக்கவே மனசு வராது இல்லையா. அப்பேற்பட்ட பெண்மணி தான் அவள். ராத்திரியெல்லாம் கண்ணனோட பக்தியில் இருந்தாலும் காத்தால எழுந்திருக்க முடியலையா. ஏன் வரல அப்படின்னு கேட்கறதுக்கு தான் தோழியரோட போறா ஆண்டாள். எல்லாம் போய் கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்றா, நான் வந்து தூங்கலை, நான் வந்து புரண்டு படுத்துருக்கேன், எனக்கு தூக்கம் வரல. ஆனால் இந்த பொழுது விடிஞ்சதுன்னு சொல்றீங்களே, எனக்கு சொல்லுங்க எப்படி பொழுது விடிஞ்சது மட்டும் சொல்லிங்களே, எழுப்புறீங்களே, நான் இப்போதானே தூங்கினேன், அப்புறம் எப்படி பொழுது விடிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த பெண் சொல்ற மாதிரியான பாசுரம் இது. இப்போ இந்த இடத்துல அவ சொல்றா, கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து. அதாவது அந்த காலத்துல அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீச்சாங்குருவி அப்படின்னு ஒரு குருவி இருக்கு. இப்போ இந்த கீச்சாங்குருவியில் இப்போ நம்ம சாதாரண குருவியை நம்ம பார்க்கறதே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த பொல்யூஷனால குருவிகளே இல்லை அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த ஏர் பொல்யூஷனால குருவிகளே போயிடுது. நம்ம குருவிகளே நம்ம பார்க்க முடியறதில்ல, நிறைய பறவைகளே நம்மளால பார்க்க முடியறதில்ல. அதுவும் முக்கியமாக சென்னையில நிச்சயமா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒஸ்டா இருக்கு. இப்போ இந்த குருவி அப்படின்னு சொல்லும்போது கீச்சாங்குருவி அப்படிங்கிறது குருவி. அந்த குருவியோட கணவன் இல்லைன்னா ஒரு காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணை சாத்தான். இந்த ஆணை சாத்தானும் இந்த கீச்சாங்குருவியும் கொஞ்சம் அப்படி பேசிட்டு இருக்கான். அதுவும் அதெல்லாம் வந்து குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் பொதுவாகவே ரொம்ப காலையில் எழுந்துரும் இல்லையா. அது எழுந்து அப்படியே கீச்சுன்னு ஏதோ பேசும், அந்த சத்தம் கேட்கும் இல்லையா, கிச்சு சத்தம் கேட்குமே. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கே, அந்த பேசின பேச்சரவம் அது பெரிய பெரிய சத்தம் அது. ஏன்னா விடிய காலையில் அப்படி பேசும்போது அதிகமாக சத்தம் வரும். இப்போ நிறைய இடத்துல பொழுது விடிஞ்ச இடத்துல அவள் வேலையை அவள் பார்க்கும்போது அந்த சத்தம் நம்மளால கேட்கவும் முடியாது, அந்த சத்தத்தில் நமக்கு கவனம் போகாது இல்லையா. ஆனால் இது அப்படி கிடையாது. ரொம்ப பொழுது ஒரு 4 மணியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் தான். அந்த இடத்துல கிச்சுன்னு மெதுவாக பேசுனா கூட பெருசாக சத்தம் கேட்கும். ஆனால் இந்த இடத்துல பேய் பெண்ணே அப்படிங்கிறா. பேய் பெண்ணேன்னு சொல்லும்போது முதல்ல சொல்லிட்டா, பேய் பெண்ணேன்னா இப்போ தூங்கின்னு இருக்கிய பேயாட்டம் அப்படின்ற மாதிரி கோவம் வந்துடுது அவளுக்கு. அந்த மாதிரி இந்த குருவி பேசுறதே அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் முதல்ல பேய் பண்ணின்னு சொல்லிட்டா இல்லையா, அந்த தோழிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுத்து. இந்த பேய் பண்ணின்னு வேற சொல்லிட்டோம், இந்த பொண்ணு வேற என்ன நீ பேயின்னு சொல்லிட்டியா, நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுத்துனா அது மாதிரி கூடாது இல்லையா. அதனால பின்னாடி அந்த பெண்ணை கொஞ்சரா, நாயக பெண் புள்ளாயின்னு கொஞ்சரா. அதுக்கு முன்னாடி அவ சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து. இந்த இந்த இடத்துல காசும் பிறப்பும் சொல்லும்போது இந்த அந்த காலத்து இந்த ஆயர் சிறுமிகளாக இருக்கா இல்லையா, ஆயர்குளத்தில் இருக்கவாலாம் இந்த தயிரெல்லாம் கடைவா. ஏன்னா அவெல்லாம் ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தானே அவா. இந்த பால் பண்ணி ஊற்றி பாலை கறந்து அதை காய்ச்சி அதில் தயிர் எடுத்து ஏர் எடுத்து நெய் எடுத்து வெண்ணெய் எடுத்துன்னு பண்ணுறவா தானே. அதுதானே அவளோட வேலையே. அதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும், தயிரை நல்லா கடைஞ்சாதான் வரும் வெண்ணெய் இல்லையா. அந்த வெண்ணெயை கடையணும். அப்படி கடையிறா. அப்படி கடையும் போது என்னன்னா அவளோட தாலி சரடு இருக்கு இல்லையா, அதுல அவ வந்து அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படின்னு அவ ஒன்று போட்டிருப்பான். இப்போ ஒரு சம்பிரதாய பிரகாரம் ஒருத்தர் திருமங்கலேச்சாரோட வேற மாதிரி போட்டுருப்பா. அவ போட்டுப்பா இல்லையா. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் என்ன பண்ணுவா, அவளுடைய சங்க சக்கரம் அவளோட அந்த அச்சு போட்டு அந்த திருமங்கலத்தை கருத்தில் போட்டுப்பா. 2 போடுவா 3 போடுவா, சில பேர் சின்னதாக அது ஒன்று போடுவா. அவளோட சம்பிரதாய பிரகாரம் அவளோட குல வழக்கப்படி என்ன இருக்கோ அதை போடுவா. இவ என்ன பண்ணுவாள், அந்த ஆட்சியர்கள்லாம் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு போடுவாளாம். அது அப்படியே அந்த திருமங்கலேச்சாரோட ஃபுல்லாக கோத்துன்றதுனால கல கல சத்தம் வரும். பொதுவாக நம்ம வலை எல்லாமே நிறைய போட்டு வேலை பண்ணும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா. அதுல இந்த மத்து கடையும் போது இப்படி இழுத்து 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 கடையணும்னா அப்ப இந்த உடம்பு முழுக்கவும் அசையும் இல்லையா. அப்படி அசையும் போது அவளோட அந்த அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் கல 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 கலன்னு சத்தம் கேட்கறதான். அது உனக்கு கேட்கலையா? ஏன்னா தயிர் கடையும் போதே நல்லா கேட்கும். நான் தயிர் கொஞ்சோண்டு அவட மோரை வச்சு செலுப்புற மாதிரி எத்தனும் போறா. ஒரு பெரிய இது மாதிரி வச்சுட்டு கடாய் மாதிரி இது மாதிரி பெரிய பானையில ஒரு பெரிய கழுவு மாதிரி இது மாதிரி வச்சுட்டு குச்சி மாதிரி வச்சுட்டு அவ கடைய போறா. அப்படி கடையும் போது அதுவே நிறைய சத்தம் கேட்குமே, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கிறா. அதுவும் எப்படி கேட்கிறா, நாயக பெண் பிள்ளாய். சரி அதுதான் கேட்கல, அந்த ஆணை சாத்தான் ஏதோ சின்னதா சத்தம் போடுறதுன்னு சொல்ற, இது கூடவா கேட்கல? அந்த ஓசைப்படுத்துறத 10 நாள் ஓசைப்படுத்துறாளே அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு நாராயணன் மூர்த்தி யார் அவன், சைன திருக்கோலத்துல அதோ இருக்கானே கிருஷ்ண பரமாத்மா, அவனோட அவதாரம் தான் இங்க உங்களோட தான் விளையாடிட்டு இருக்கான். அந்த நாராயண மூர்த்தி, அந்த கேசவன் அப்படின் போது அந்த அற்புதமான சகஸ்ரநாமங்கள் ஒரு அற்புதமான திருநாமம். இந்த கேசவா அப்படின்னு சொல்லும்போது சகல பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு திருநாமம் இல்லையா. அந்த நாராயண மூர்த்தியை, அந்த கேசவனை பாடுறதுக்கும்
நீ கேட்டே கிடத்தியோ. அந்த கேசவனை பாடக்கூட போகிறதுக்கு வரமாட்டேங்கிறியே, அவனை தானே பாடுறதுக்கு உனக்கு கூப்பிடுறோம், அதுக்காக தானே நம்ம நோன்பு இருக்கோம். ஆனால் நீ வர வேண்டாமா, நீ அதை கேட்க வேண்டாமா அப்படின்னு நீ கேட்டே கிடத்தியோ. அப்படி கேட்டுண்டே இப்படி படுத்துட்டு இருக்கியே, நியாயமா இது உனக்கு அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்றா. தேசமுடையாய் இப்படி எல்லாரும் பெருமாள் மேல பற்று இருக்கிறவதா நீ, எனக்கு தெரியும். ஏன்னா நேற்று தானே சொல்லிட்டு போனேன், நாளைக்கு என்ன வந்து எழுப்புங்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு போனியே. ஆனா இன்னைக்கு இப்படி படுத்துருக்கியே, இது உனக்கே நியாயமா, கதவை திறந்து வாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த இயற்கை விஷயங்களோட சேர்த்து சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் இன்றையோட 7வது பாசுரம் தான் அதோட அர்த்தம். சரி, இப்ப இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசம் எது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கே. அது என்ன திவ்ய தேசம்? வாங்கோ கண்டிப்பா சொல்றேன் என்ன திவ்ய தேசம்னு. இப்போ இந்த அற்புதமான பாசுரத்துக்கு எந்த திவ்யதேசத்துக்கு அவர் மங்களாசாசனம் செய்திருப்பார் தெரியுமா? திருவட்டாறு. இது 76வது ஆச்சரியமான திவ்யதேசம். இப்ப இந்த திருவட்டாறு அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இந்த திருநாமம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இடம் ஒசந்து இருக்கும். ஒசந்து இருக்கும்போது இந்த நதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த ஆறு அது அப்படியே மாறி அந்த மலையை சுற்றி இப்படி வருமா. அதனால்தான் ஆறு வட்டாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் தான் இந்த திருவட்டாறு. இங்கதான் ஆதிகேசவ பெருமாள் சயன திருக்கோலத்துல இருக்கிறவர். இப்ப இதனாலதான் ஏன்னா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு சொன்னாலே, அப்போ அந்த கேசவன் இருக்கிற அந்த திவ்யதேசத்தை தான் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பாள். அப்ப இந்த திவ்யதேசம் தான் அதுக்கு சரியான திவ்யதேசம். இப்போ இந்த இடத்துல ஆதிகேசவ பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு எப்படி வந்தது? அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இங்க பிரம்மனோட யாகத்துல 2 பேர் வந்தாலாம் வெளியில. யாருன்னா கேசன் கேசி அப்படின்னு 2 பேர் வெளியில வந்தா. இவ 2 பேர் என்ன பண்ணா, அந்த யாகத்துல வந்தவா அந்த யாகத்தையே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. ஏன்னா பொதுவாகவே அசுரோட குணங்கள் அப்படித்தானே, எப்படி வந்தோன்றதே மறந்துட்டு ஆனா எப்படியோ எப்படியெல்லாம் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவா தானே. அப்போ அந்த அசுரர் என்ன பண்ணா, அந்த யாகத்தை அழிக்க தொடங்கினா. உடனே பிரம்மா என்ன பண்ண, படைச்சிட்டார். ஆனா காப்பாத்துறதுக்கு பெருமாள் தானே வரணும். உடனே பெருமாள் காலில் போய் விழுந்தார். நாராயணா, இந்த மாதிரி ஆயிடுத்து, நாங்க படைச்சேன், ஆனா அவ இப்படி அசுரலா மாதிரி இந்த யாகத்தையே அழிக்க வராளே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பெருமாள் அவதரிச்சு அந்த கேசவனையும் கேசியையும் அவர் அழித்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். அதனாலதான் இங்க ஆதிகேசவ பெருமாள் அப்படிங்கிற அந்த பெருமாளுக்கு அப்பேற்பட்ட திருநாமம். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப கேசனை ஒரு கொண்டுட்டார், ஆனா மனைவி கேசி இருக்காள, அவ தன் கணவனை கொள்றாளே அப்படின்னு சொல்லிட்டு கங்கை தாமிரபரணின்னு 2 நதிகள் இருக்கு இல்லையா, அவ கிட்ட போய் வேண்டினா. நதிகள்லாம் எப்பவுமே ரொம்ப இறக்க குணம் இருக்கிறவா இல்லையா, என்ன தாயாராச்சு அவலாம், அவ பெண் நதிகள் இல்லையா. அதனால அவ என்ன பண்ணா, ரொம்ப இறங்கி போய் வெள்ளமா பெருக்கெடுத்து வந்தாலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடம் கொஞ்சம் ஒசரமாயிருக்கும், இந்த மலைகளை சுற்றி அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வரும், அதனால திருவட்டாறு. அப்படி வெள்ளமாக பெருக்கெடுத்து வரும்போது அந்த இடத்துல பூமாதேவி, அவர் பகவான் என்ன சொன்னார் பூமாதேவி கிட்ட, அம்மா கொஞ்சம் நீ அந்த இடத்த கொஞ்சம் ஒசத்து, அந்த நதிகள்லாம் வேகமா வரட்டும், அந்த இடத்த அப்படியே தடுத்து நிறுத்து, அப்படியே மேடாக்கு அப்படின்னு சொன்னாராம். அதனால இந்த இடத்த அப்படி கொஞ்சம் ஒசத்தினா அந்த நதிகள் அப்படியே மாலையாக, அந்த இடத்துக்கு மாலையாக அந்த நதிகள் பிரவாகமா வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கேசி என்ன பண்ணா, தன்னுடைய 12 கைகளால அவனுக்கு 12 கை தப்பறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்போ பெருமாள் என்ன பண்ண, அந்த 12 கைகளிலும் ருத்ராட்சங்களை வச்சு தப்ப முடியாம பண்ணாராம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊரை சுத்தி 12 சிவாலயங்கள் இருக்கிறது தான் ரொம்ப பெருமை. அப்பேற்பட்ட அற்புதமான திவ்யதேசம் இது. இந்த திருக்கோயில் 2000-3000 வருஷத்துக்கெல்லாம் முற்பட்டது, ரொம்ப நாளே இந்த வேஷம். இங்கெல்லாம் இந்த கல்வெட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு கோயில் அற்புதமான கோயிலா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த திருவட்டாறு அப்படிங்கிற திவ்யதேசம். இங்க இருக்கிற தாயாரின் திருநாமம் மரகதவல்லி நாச்சியார். இதை விட ஒரு சின்ன கலியுகத்து விஷயம் என்னன்னா, இங்க இந்த முரளி வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண சிலை இருக்கு. இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அற்புதமாக சிற்பமாக்கி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது 1937ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி இந்த இடத்துக்கு வந்திருக்காராம். அந்த சிற்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கார். இப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசத்துக்கு தான் ஆண்டாள் கண்டிப்பாக மங்களாசாசனம் இந்த பாசுரத்தின் மூலமாக செய்திருப்பல் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. உங்களுக்கு ஏதேனும் திவ்யதேசம் தெரிஞ்சதுன்னா உடனே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். இதுவரை இன்றைக்கு 7வது நாள் திவ்ய பாசுரத்தை பற்றி நம்ம அறிஞ்சினோம் இல்லையா. இப்போ நாளைக்கு 8ஆம் நாள் பாசுரம் என்னங்கிறத பார்ப்போம். அதற்குண்டான திவ்யதேசம் என்னங்கிறத நம்ம அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். கவிதாக்கு செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.